வணக்கம். வாங்க, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரே சமையல் குழப்பமா இருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் சளி காய்ச்சல், அதனால இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது செய்யலான்ட்டு. கோங்கூரை பச்சடி ஆந்திரா ஸ்பெஷல் எப்படி செய்வாங்க, செம்மையாக செய்வாங்க. கோங்கூராங்கிற புளிச்சக்கீரை வந்து ஆந்திராவில் எப்படி செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு அப்படி சாப்பிட்டுக்கலாம். இதுலயே ஊறுகாய் மாதிரியும் போடுவாங்க, அது ஒரு நாளைக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து தச்சமயத்துக்கு சட்னி மாதிரி எல்லாமே செய்யறேன். இதெல்லாமே வந்து என்னோட ஞாபகத்தமா இருக்கட்டும்னு போடுறேன். இதில் வந்து தனியா 1 ஸ்பூன் தனியா போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். இந்த பச்சைக்கடலை பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம், இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இல்லை உளுந்து பருப்பு பச்சைக்கடலை பருப்பு இப்போதைக்கு வந்து முழு தனியா, அதை வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் போடாத குழம்பே இருக்காது, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கணும். ஆனால் புளிச்சக்கீரை கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது புளி பதினதுனால காரம் கொஞ்சம் இருக்கணும், அதனால கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். இது என்ன பண்ணுறது, போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேங்களா என்ன, போட்டு வச்சுட்டு இருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ஆள் காணும், என்ன பண்ணுறது. ஒன்றுமே போடல, எண்ணெயெல்லாம் ஊற்றல, சும்மா வறுக்கிறாங்க. நாங்கள் எண்ணெய் ஊற்றல. சாப்பாடு இங்கே வந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, குட்டி குக்கரில் ரைஸ். இன்னைக்கு ரைஸ் தான் வச்சுருக்கேன். சளி காய்ச்சல் மற்ற சாப்பாடு போடுவேன். கொள்ளு ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டு கொள்ளு ரசத்துக்கு ரெடியாக பண்ணிட்டு இருக்கேன். கொள்ளு ரசம் வைக்கலாம், நீங்களும் வாங்க. கொள்ளு ரசம் உங்களுக்கு பிடிக்குமா? ஒருத்தர் ஒரு மாதிரி வைப்பாங்க, என்னோட ஸ்டைலில் நான் வைக்கிறேன். என்ன நான் வைக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்க பொண்ணோடைய ஃப்ரெண்டு MBA படிக்கிறப்ப அனைத்து பேர் சொல்லுவாங்க, அம்மா அது செஞ்சு கொடுங்க, இது செஞ்சு அம்மா கேட்டு செஞ்சு வாங்கிட்டு அப்படின்ட்டு. அதே மாதிரி சென்னையில் வந்து வேலை ரெடிங்டன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படி அந்த கம்பெனி தான். அதுல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான். ஏதாவது கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா திரும்ப 2 நாள் போல அம்மா செஞ்சு கொடுத்து சொல்லு. பாயாசம் ஒன்றா செஞ்சு கொடுத்துருந்தேன், செம்ம டேஸ்ட்டுங்க. கொஞ்சம் அம்மா பாயாசம்னு கேட்குறாங்க, செஞ்சு கொடுங்க அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்ட்டு செஞ்சு கொடுத்துட்டு நிறைய செஞ்சேன். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கொடுத்துட்டு சில பசங்களா துர்கா சாப்பிட்ட மாதிரியே இல்லை துர்கா, என்ன வச்சு கொடுத்து சொல்லிருக்கா அப்படிங்களா. வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, சரி இப்போ வந்து வீட்டில் சாப்பிடுவா அது இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் வந்து அதையும் ஊற்றி கொடுத்து விட்டுட்டேன். நீ அப்புறமா நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு அவங்க ரொம்ப 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 சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா நல்லா சூப்பராக சமைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பசங்க எனக்கும் நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது, இன்ன வரைக்கும் நன்றி மறவாத அம்மா அப்படின்ட்டு நல்லா கவனமாக இருக்காங்க. இன்னொரு இது என்ன அப்படின்னா, எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நிறைய பேர் உதவி பண்ணுறோம்னு வந்தாங்க. எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்கள் உதவியெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு, வேண்டாம்ப்பா நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம், சும்மா லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, லைட்டாக எண்ணெய், கடலை எண்ணெய். இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ரொம்பல வெந்தாப்பட கொஞ்சம் அப்படி தாளிக்கும்ல பாருங்க. நேற்றையெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த தலை கோங்கூரை தலை, இதில் இன்னொன்று மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். கோங்கூரை தலையில் புதினா தலை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன், சட்னி அரைக்கலாமா அப்படின்ட்டு. சட்னி அது செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு எல்லாம் செய்யல. புதினா தலை ஒரு கட்டு, சின்ன கட்டு தான், 10 ரூபாய் சின்ன கட்டு, அதையும் இது போட்டு வாங்குறேன். டேஸ்ட் நல்லா இருக்கும், ஃபீல் பண்ணாதீங்க, செம்மையாக இருக்கும். இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். இதில் வந்து கொத்தமல்லி விதை, முழு விதை இருக்கிற கொத்தமல்லி விதை, அது உளுந்து பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து வெறும் தலை மட்டும்தான் போட்டு நான் வதக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. 2 கொத்து சின்னதாக போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றுவாங்க, ரொம்ப அளவுக்குல. நைட்டே க்ளீன் பண்ணி கழுவி நான் ஆற வச்சுட்டு அதனால இப்போ இருக்குது. ஆனால் இது ஒரு வாரத்துக்கு கூட கிடாது, அப்படியே இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பாடு இருந்து எடுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்து நீங்களும் சொல்லுங்க. ஒருத்தர் பார்க்குறீங்க, ஒருத்தர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் சொல்ற மெத்தட்ல அப்படியே செஞ்சு பாருங்க. எண்ணெய்லாம் அதிகமாக நான் ஊற்ற மாட்டேன். முதல்ல கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு இருந்தேன், இப்போ அதில் ஊற்றுறது இல்லை. ஏன்னா வந்து சுகர், தைராய்டு, கண்டதுகள்லாம் வந்து வயசு வேலை ஆயிடுச்சுல நமக்கு, அதெல்லாம் அந்த இதெல்லாம் நம்ம எதுவும் தெரியல. தலை மட்டும் அவ்வளோதான் வதக்கியாச்சு, முடிஞ்சது, சீக்கிரம் முடிஞ்சிடும். இதில் வந்து கொள்ளு ரசம் தெரியாது. கொள்ளு ரசத்துக்கும் புளியும் தக்காளி பழம் போட்டு ஒரு 5 தக்காளி கொஞ்சம் புளி வேக வச்சிருக்கிறேன். ஏன் இவ்வளோ செய்யறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு விஷயத்துல எனக்கு வந்து கொஞ்சமா செஞ்சு பழக்கம் இல்லை.
நிறைய செய்வேன், யாராவது பக்கத்துல தானே கொடுப்பேன். அந்த ஒரு இது எனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இருந்து அம்மாவும் பெரிய குடும்பம் அதுல இருந்து வந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. உப்பு போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. தக்காளி பழ ரசம் அப்புறம் பார்க்கலாம். இந்தாங்க இது பவுடர் அரைச்சிக்கிட்டேன். இந்த மிளகாத்தூள், கொத்தமல்லி, ஜீரகம், பச்சைக்கடலை பருப்பு, உளுந்து பருப்பு போட்டல வரமிளகா, அதெல்லாம் இது மாதிரி அரைச்சி விட்டேன். இதுலயே அந்த தலை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்டா இருக்காது, செம்மையா இருக்கும். நீரை எடுத்துருவோம் இன்னைக்கு. அந்த கை பிடிக்கிற இதை எடுக்க விட்டு டென்ஷன் ஆகுது. இவ்வளோ நாள் சரியா சமைக்கலைங்க, அதனால அப்படியே போட்டுருந்தேன். இப்போ வணக்கம்ல புளிச்சக்கீரை, கோங்கூரா பச்சடி ரெடி. கோங்கூரா பச்சடி, கொத்தமல்லி பச்சடி அப்படின்னு அவ்வளவு தாங்கோ. இப்போ தாளிக்கலாமா? அந்த புளிச்சக்கீரை செஞ்சோம்னா அதை தாளிக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் ஊற்றிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டு அதிகமாக ஊற்றிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் காயிட்டோம். இதில் என்னென்ன போடணும், சிம்பிளாக வேறு எதுவும் போட மாட்டேன். எல்லாம் அதில் போட்டு அரைச்சிடுறதுனால எதுவும் போட மாட்டேன். கொஞ்சம் கடுகு, அவ்வளோதான். கடுகு பொரியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டுங்களா? இன்னைக்கு குண்டாலாம் போட்டு உள்ள கடுகு பொரிஞ்சிடு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு ஒரு 4 அஞ்சு வெள்ளைப்பூண்டு போட்டுக்கிறேன். தொளிச்சு போட்டுக்கலாம், இல்லை இப்போ தட்டி போட்டிங்கன்னா அது இது இந்த தோலோட அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் உள்ள விட்டமின்ஸும் போகாமல் இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கமகமன்னு வருது, வெள்ளைப்பூண்டு வாசனை சூப்பராக இருக்கு. இப்போ இதை கொட்டிக்கலாங்க. இதெல்லாம் தாழ்ச்சமில்ல அந்த இதில் விழுது வச்சுட்டோம்னா தண்ணியை ஊற்றுறேன். நான் அப்படியே ரெடி பண்ணிட்டேன். இது கெடாமல் இருக்காதுக்காக. அப்பப்போ எது இல்லைன்னு வச்சுக்கல, ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய் தேவைப்படுறவங்க கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கல, டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நான் வேணாம் அப்படின்னா இதோட அளவு நான் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதனுடைய வேலை எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் வேலை இருக்குது கொஞ்சம். இந்த வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். தாளிச்சு வெள்ளைப்பூண்டுலாம் போட்டு அது ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு வேலை. இந்தா இப்படி வருங்க, பார்த்துக்கிட்டீங்களா? தண்ணியில் ஊற்றலாம், தண்ணி வேணா ஊற்றிக்கோ, நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ஒரு டைப். இது வந்து 1 வாரம் 10 நாளைக்கு கெடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா தண்ணி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது சாப்பாடு சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கொள்ளு ரசத்துக்கு என்னென்ன தேவைப்படுதோ போடலாம். இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணுறேன்னா அதே மிக்சி கிண்ணியில் போடுறேன். கருவேப்பிலை தலை, வரமிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நான் வைக்கிறது வந்து கொள்ளு ரசம். ஒரே ஒரு பச்சை மிளகா, 2-3 காய்ச்சி மிளகாய் போட்டுக்கிறேன். ஜீரகம், மெயின் நமக்கு ஜீரகம் தான் அதிகம். ஜீரகம் கொஞ்சம் நிறைய போட்டு வச்சிங்கன்னா ரசம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த யூரின் நல்லா போகும். சுகருக்குலாம் கொஞ்சம் ஏதோ பொறுமை மாதிரி எப்படி இருக்கும்ல, அதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன போடணும் இல்லை, இதை காணுங்க பார்க்குறேன். மிளகு மெயின் மிளகு தான் வேணும். அதை காணாமல் தொலைச்சிப்பேன். டே மொய்யால் என்னடா பொங்கிட்டு வர்ற? மொய்யாலே ஏடா அப்படியா? மிளகு காரமும் இருக்கட்டும், நல்லா சளி இருக்குல்ல, அதனால கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். கோங்கூரை பச்சடி, கோங்கூரை சட்னி. இது நீங்கள் என்னால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். சரிங்களா? நான் சுகர் இருக்கிறதுனால நான் ரொம்ப கம்மியாக ஊற்றி தான் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை இல்லாமல் கொள்ள அந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. எனக்கு எண்ணெய் அதிகமாக வேண்டாம்னு கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுக்கேன். நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய், எள்ளெண்ணெய் 2 மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்ற எண்ணெய் அவ்வளோ டேஸ்ட் வராது. ரசம் தாளிக்கலாமா? ரசம் தாளிச்சுட்டு வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ரசம் தாளிச்சு மூடி காணாமல் தொலைக்கிட்டு போயிட்டு ரசம் தாளிச்சா இது எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போடுறேன் கொஞ்சம். நான் எல்லாத்துக்குமே கடுகு கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ஏன் அப்படின்னா சுகர் இருக்கிறவங்க கடுகு ஹீட்டு, செம்ம ஹீட்டு, அதனால சுகர் கண்ட்ரோல் பண்ணுறேன். அதனால நான் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கணும். கடுகு 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 இதில் வந்து ஒன்றுமே போட மாட்டேங்க. கடுகு போட்டுக்கன்னா அடுத்து வந்து அந்த அரைச்சலில் விழுது எல்லாம் போட்டு தனியாக வந்த வெள்ளைப்பூண்டு, மிளகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை தலை எல்லாம் போட்டு அரைச்சிட்டுனா இப்போ போட்டு இதையும் குறைய போட்டு வதக்கிடுவேன். ஒரு சில பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த சளி வெளியே போயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு நினைப்பாங்க. இல்லை இல்லை, அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா இன்னும் செமையாக இருக்கும். சுமதமுதம்னு வரக்கூடிய வாசம். மிக்ஸி கழுவுங்க இருக்குது.
இப்ப காந்தருங்க தக்காளி பழம் 5 போட்டுக்கலாம், சின்ன பழம் 2 பெருசு 3 போட்டுக்கிறேன். கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு வந்து கொஞ்சம் இல்லைங்க, கொள்ளு தண்ணி சுண்டிடுச்சு, அதனால நான் கொள்ளு கொஞ்சமாக தான் போடுறேன். கொள்ளு கூட போட்டுக்கிட்டா கொள்ளு தண்ணியே போதும். அதை ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம். அப்படி அதெல்லாம் நான் மிக்சர் போட மாட்டேன். இந்தாங்க இந்த மாதிரி கூலாட்டம் பண்ணிட்டு மிக்சியில் போல அந்த இது இருந்துச்சுல பருப்பு கிடையாது, அதில் போட்டு கூல் பண்ணிட்டு கொஞ்சம் கொள்ளு போட்டதில்ல. ஏன்னா அதே போல் வேவஸ்தை கொஞ்சம் தண்ணி சுண்டிச்சாலும் கொள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். தக்காளி பழத்தை வேக வச்சு அதில் போட்டிங்கன்னா சரியாக போயிடும். மறந்துட்டேன், மஞ்சள் தூள் போடுறதுக்கு மறந்தாச்சு. பெருங்காயத்தூள் இல்லை, நேற்று ஒரு இதில் போட்டதோடு நின்று போச்சு. பெருங்காயத்தூள் இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும். இதில் போட வேறு ஒன்றும் இல்லை, உப்பு போடணும். இது அப்படியே குடிக்கலாம். நீங்க சளி பிடிச்சிருந்ததுன்னா சளி பிடிச்சிடுறவங்க தாராளமா இதை நீங்க காய்ச்சி ரெடி பண்ணி குடிக்கலாம். சாதம் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வெந்துருச்சு. இது ரசம் கொச்சா தீர்ந்து வேலை பிடிச்சி இன்னைக்கு. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.